அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்விதான். திமுக பலமான கூட்டணியோட ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகளோட கூட்டணியில் பலமாக இருக்கிறாங்க. இங்கே பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் மற்ற எந்த கட்சியும் இன்னும் பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் ஒரு மெகா கூட்டணி அமைத்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் இருந்த கட்சிகள் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் பேச்சுவார்த்தையோ உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலோ இன்னும் அதற்கான ஒரு எந்த விதமான சமிக்கையும் இங்கே இல்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தேமுதிக அதிமுக மீது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவில் ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் திமுக பக்கம் தாவுவார்களா அல்லது தாவேக பக்கம் தாவுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே அதிக அளவில் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் பாஜக அதிமுக கூட்டணியில் மற்ற எந்த கட்சிகளும் கூட்டணிக்குள் இன்னும் வராத ஒரு சூழலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி கொண்டிருக்கிறார். ரூட்டு மாறுகிறதா? அவருடைய முடிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிருப்தி நிலையில் இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில் தெரியாதனமாக கூட்டணி அறிவிப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட அதாவது உறுதிப்படக்கூடிய சூழலில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாஜக கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறோம், இதனால் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நாங்கள் யாரோட கூட்டணி இருந்தால் என்ன, நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படி சவால் விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நிச்சயமாக உள்ளபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக தொடர்ந்து பயணித்தால் அவர்கள் ஜெயிக்க முடியுமா, வெல்ல முடியுமாங்கிற பல்வேறு கேள்விகள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் மத்தியில் இருக்குது. ஆனாலும் வேறு வழியே இல்லை, நம்ம கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழல் இருக்குது, நெருக்கடி இருக்குது. கட்சி மீது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் பல்வேறு சிக்கல் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் நகருவார், கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துவார். இங்கே ஒரு சலசலப்பு ஏற்படும். தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமாக நம்முடைய கண்டிப்பாக ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு இந்த மாற்றங்கள் இருக்கும். அந்த யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், எங்கிருந்து எந்த கட்சியிலிருந்து எந்த கூட்டணியிலிருந்து எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தாவும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கும், ஒரு பரபரப்பாக இருக்கும். இன்னும் 3 மாதங்கள் கழித்து பார்த்தோம்னா தமிழகத்தில் இதற்கு முன்பு எந்த தேர்தலும் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்காது. அப்படி ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அமையத்தான் போகிறது. அந்த பரபரப்பு சூழல் யாரை எதிர்நோக்கி யாரை மையப்புள்ளிப்படுத்தி இந்த தேர்தல் அமையும் அப்படிங்கிறத விட தேர்தல் களத்தில் எந்தெந்த கூட்டணி, அதாவது 3 கூட்டணிகள் தீவிரமாக இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தனித்து நிற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ கூட்டணி வருகின்ற போது திமுக, பாஜக, அதிமுக, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் பல்வேறு கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 கூட்டணிகள் ஒரு கடுமையான போட்டி நிறைந்த தேர்தலாக இருக்கும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவிலிருந்து தாவேக்காவில் இணைந்து பாமக அதிமுக தாவேக்காவில் இணைகின்ற பட்சத்தில் தேமுதிகவும் இணைகின்ற பட்சத்தில் இருமுனை போட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழலும், ஏன்னா அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்றிணைக்க மாட்டேன், நான் தான் தலைவர், நான் தான் கட்சிக்கு முக்கியமான ஆள், நான் தான் பொதுச் செயலாளர், சின்ன எனக்கு தான் கட்சி எனக்கு தான்ங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். பாஜக ஓ.பன்னீர்செல்வம், டிடிவி இவர்களெல்லாம் கட்சியை ஒன்றிணைக்கிறேன்னு சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜகலேருந்து ஒரு சின்ன அழுத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நம்ம வெல்லணும், ஜெயிக்கணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு சிஎம் மீண்டும் வரணும் அப்படின்னாக்கா இதற்கெல்லாம் எங்கு கூட்டணி வைத்தால் இது சாத்தியம் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரமான முடிவும் தீவிரமான பேச்சுவார்த்தையிலும் கட்சிக்குள்ள மூத்த தலைவர்கள் மத்தியில் தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் நம்ம பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரசியல் வியூகங்கள் 2026 அவருடைய கணக்குகள் பலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.